சிவபத்மன் அப்படி ஒரு அசுரர் தான். அவன் மூவுலகையும் அரிச்சு நின்றான். மக்கள்கள் எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தி நின்றான். அதனால ஒரு நாள் தேவர்கள் மனிதர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போனாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த அசுரன் எங்களுக்கு கொடுமைப்படுத்துறான். அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அவரோட 3 கண்கள்லேன்னு 6 நெருப்புகள் வந்தது. அவர் சொன்னாரு, அந்த நெருப்புகள்ல உங்களுக்கு 6 குழந்தைகள் வரும். கார்த்திகை பெண் கூட அழகாக வளர்ந்தது. ஒரு நாள் பார்வதி தேவி கிட்டக்க வந்து, நான் இங்கே எல்லாரையும் சேர்த்து முருகனா அப்படி மாற்றப்பேன் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முருகனா மாறிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு 6 முகம் வந்தது. அதனால அவருக்கு 6 முகன் அப்படி ஒரு பேர் இருக்கு. ஒரு நாள் பார்வதி தேவி முருகன் கிட்ட சொன்னாங்க, இந்த ஆயுதத்தை வச்சு, அது பேர் வேல், அதை வச்சு நீ அடிச்சுது அந்த அசுரனை. தன்னோட முழு சேனை கூட அவரை வதம் செய்ய போனாரு. 6 நாட்கள் அவருக்கும் அசுரனுக்கும் வந்து யுத்தம் நடந்தது. கடைசி நாளில் சூரபத்மன் அசுரன் மன்னிப்பு கேட்டுதான், நான் மன்னிச்சுட்டேங்க, நான் ஒரு தப்பு செய்யிட்டேன். அதுக்கப்புறம் அவர் மன்னிச்சு வச்சுட்டாரு. இன்னும் அவர் வந்து அந்த அசுரனோட பாதி உடம்ப வந்து மயிலாவும் தன் வாகனமாகவும், இன்னொன்று உடம்ப வந்து சேவ கொதியாகவும் அவர் கையில் வச்சுட்டு இருக்காரு. நம்ம இந்த கதையிலேருந்து எந்த கற்றுன்னு தோலாம், நம்ம வந்து யாராவது தப்பு கேட்டால் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுறணும், யாரையும் அழிக்கக்கூடாது, யாரையும் பறி போடக்கூடாது. நன்றி, வணக்கம்.